ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நார்த் இந்தியா ஸ்டைல். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். 4 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 300 கிராம் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். இப்போ வானொலி சூடு பண்ணி எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது லேசாக வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அகைன் வானொலி சூடு பண்ணி ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்ல கலர் கொடுக்கும், ரொம்ப காரம் இருக்காது. நம்ம ஆல்ரெடி 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1½ ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முந்திரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம முந்திரி ஊற வச்சு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இது கொதி வந்துடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும், அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அவ்வளோதான், பாருங்கள் மஷ்ரூம் கிரேவி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ஹாப்பி குக்கிங்!